அவர் வந்து ஒரு புக்கை படிக்கிறாரு, ஒரு வெஸ்டர்ன் ஆத்தர் எழுதுனது, பேர்லாம் வேண்டாம். படிச்சுட்டு ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், அப்பெண்டிக்ஸ் மாதிரி, ஒரு அப்பெண்டிக்ஸ் ரொம்ப காமன், உங்களுக்கே தெரியும், ஒரு சர்ஜரி பண்ணணும். அந்த புக்கில் இருக்கிற மாதிரி பண்ணா கரெக்டா வரல. இட் வாஸ் நாட் ரைட் அக்கார்டிங் டு வாட் இட் இஸ் கிவன். ஸோ ஹி செட், புக்கே தப்பா இருந்தா நான் எங்க போவேன்? சீக்கிரம் குறைக்கணுங்கிற நெசசிட்டி வரும்போது people have started avoiding surgeries and moving towards, இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனால எனக்கு வெயிட் குறைக்கணும்னு வச்சுட்டா, they're happy to take tablets, they're happy to do endoscopic procedures. எங்க சேர்மனோட விஷனே he brought technology very early in his life. லாப்ரோஸ்கோபி எடுத்துட்டாவே he's a visionary, ஒரு path breaker, என்ன வேணா சொல்லலாம். We did endoscopic weight loss surgery. Okay. Weight loss surgery. Can you imagine? மத்தவங்க எல்லாம் கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே we have started using as Gem Hospital. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் all these advanced technology whatever we speak are available in Coimbatore, Chennai, Madurai, Namakkal, small areas. எல்லா இடத்துலயும் இந்த டெக்னாலஜிஸ் இருக்கு. How we differentiate is we have brought these things very early. மத்தவங்க எல்லாம் கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே we have started using as Gem Hospital. We have a global perspective சொல்லலாமா. So anything which is available worldwide, the best technology. எங்க சேர்மனோட விஷனே he brought technology very early in his life. லாப்ரோஸ்கோபி எடுத்துட்டாவே when nobody knew laparoscopy, he brought in laparoscopy. When nobody was talking about cancer surgery, he did cancer surgery in laparoscopy. இதே தான் endoscopy-க்குமே வரும். Like when nobody was talking about endoscopic surgery, forget laparoscopy, he did endoscopic surgery also. We are continuing his lineage. A visionary for a reason, right? Seriously. He's a visionary, or path breaker, என்ன வேணா சொல்லலாம். So அவரோட இன்ஸ்பிரேஷன், I'm not a surgeon, but அவரோட இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ அவரோட புக்ல ஒன்று இருக்கும், ஐ வில் கோட் இட். அவர் ஒரு புக்கை படிக்கிறாரு, ஒரு வெஸ்டர்ன் ஆத்தர் எழுதுனது, பேர்லாம் வேண்டாம். படிச்சுட்டு ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர், அப்பெண்டிக்ஸ் மாதிரி, ஒரு அப்பெண்டிக்ஸ் ரொம்ப காமன், உங்களுக்கே தெரியும், ஒரு சர்ஜரி பண்ணணும். அந்த புக்கில் இருக்கிற மாதிரி பண்ணா கரெக்டா வரல. இட் வாஸ் நாட் ரைட் அக்கார்டிங் டு வாட் இட் இஸ் கிவன். ஸோ ஹி செட், புக்கே தப்பா இருந்தா நான் எங்க போவேன்? ஓகே, எனக்கு சொல்லி கொடுத்த மென்டர் இதை தானே படிப்பாரு, இதை வச்சு நான் எப்படி பண்ண முடியும்? He thought of it and said, like, let's remodify, let's adapt it to the right way. He remodified it, he did it, completely finished it within a few hours. The first procedure எல்லாமே லாப்ரோஸ்கோபிக்கா, ஒரு ஸ்கார் இல்ல, முடிச்சாச்சு, ஒரு குழந்தைக்கு பண்ணி முடிச்சிட்டாரு. That was phenomenal. அந்த அவரோட நிறுத்தல. This in which year are we talking about this? This and all is 1990s. 1990s. This is like 30 years before. I was probably 3 years ago. இல்ல, I would have been whatever. But என்ன பாயிண்ட்னா, path breaker in the sense, நம்ம சில விஷயங்கள் early அடாப்ட் பண்ணும்போது, வெளிநாட்டுல பண்ற விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணும்போது, the way we use it is different and sometimes better. So endoscopy அதே மாதிரி தான். இப்போ அவங்க they do scopies, laparoscopy எல்லாமே, பட் பாத் பிரேக்கிங்கா சில விஷயங்கள் பண்றது இப்போ எண்டோஸ்கோபிக்கா சர்ஜரி பண்ணதெல்லாம் இட்ஸ் மிராக்கிள். அந்த டைம்ல 1990s ஓபன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்த டைம்ல இட் இஸ் a miracle. அந்த பாத், அந்த அப்பெண்டிக்ஸ் பத்தி சொன்னதே நான் ஏன் சொன்னேன்னா, அவர் he didn't trust whatever is just given in a book. Okay. அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருந்துச்சு, அவர் ஒரு விஷயம் இருந்துச்சு, பண்ணினாரு. இந்த கட்ஸ் இருக்கு. he had the guts to break the paths. எல்லாரும் போற ஒரு டைரக்ஷன்ல போனா போயிட்டே இருக்கலாமே. சோ அது பாத் பிரேக்கிங்கா இருந்துச்சு. he supports us endoscopically also. We did endoscopic weight loss surgery. Okay. Weight loss surgery. Can you imagine? No, I couldn't imagine. சொல்றேன், ஸ்டமக் உள்ள போய் எண்டோஸ்கோபி மூலமா போய், இப்போ நார்மலா சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டமக்கோட சைஸை குறைக்கிறதுக்கு ஒரு பகுதி ஸ்டமக்கே கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஓகே. ஏன்னா சைஸ் குறைஞ்சிருச்சு, சாப்பிட முடியாது. fat you're talking about, is it? Doctor, நான் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி வயிறையே சைஸே குறைக்கிறதுக்கு they used to literally cut a part of the stomach to make it smaller. உங்க பேக் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க ஹேண்ட் பேக் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஏதோ ஒரு கொடுத்து ஹேண்ட் பேக் வச்சு மாடிஃபை பண்ணி எனக்கு 2 கம்பார்ட்மெண்டா பண்ணி, இல்ல இதை கட் பண்ணி எடுத்துருன்னு சொல்ற மாதிரி, உங்க ட்ரெஸ்ஸை மாடிஃபை பண்ற மாதிரி. This used to be the gold standard, or continues to be the gold standard. Imagine that is being done without cutting anything, without doing anything. எண்டோஸ்கோபிக்கா உள்ள போய் இதே வேலையை நாங்க ஜஸ்ட் ஒரு சூச்சர் மட்டும், ஃபுல் எண்டோஸ்கோபிக் சூச்சர் ஸ்டமக் உள்ள பண்ணி ஸ்டமக்கோட சைஸை குறைக்க முடியும். இந்த எண்டோஸ்கோபிக்கா பண்ண இந்த வெயிட் லாஸ் சர்ஜரி
didn't stop with this. இது இப்போ லிட்டரலா சொல்ல போனா now we have injections and tablets to lose weight, but when it's combined with these endoscopic procedures it is having miraculous effects. இப்போ வந்து சில பேருக்கு joint pain, body weight சீக்கிரம் குறைக்கணுங்கிற necessity வரும்போது people have started avoiding surgeries and moving towards இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷனால எனக்கு வெயிட் குறைக்கணும்னு வச்சுட்டா they're happy to take tablets, they're happy to do endoscopic procedures. இதெல்லாம் பண்ணும்போது the patient quality of life is literally getting better. Okay. Although in a short span. Are these safe procedures? They're extremely safe. For the body? ஏன்னா these things எல்லாரும் கேட்கறது இப்போ நீங்க சர்ஜன்ட்ட போயிட்டு என்னோட ஸ்டமக்கு பாதி எடுத்துட்டீங்கன்னா இது திருப்பி வருமான்னு கேட்டா வராது. Okay. In all practical purpose it can't grow back, but it will grow back in size, but what is cut is cut. Yeah. But endoscopic-ஆ நம்ம பண்ற இந்த சூச்சரிங்லாம் நம்ம adequate weight loss வந்ததுக்கு அப்புறம் stomach is like ஒரு வயிறுங்கிறது ஒரு elastic bag மாதிரி மறுபடியும் பெருசாயிடும். You will whatever, you will gain back weight, you will be normal. Basically you're not cutting anything. Okay. To an extent where there are இப்போ endoscopy சொல்ல முடியாது, there are swallowable balloons. ஒரு capsule முழுங்கிட்டீங்கன்னா வயித்துக்குள்ள போய் அது பலூன் மாதிரி it will swell up. நம்ம வயித்துல இருக்கிற fluidலாம் வச்சு அது ஒரு 3 மாசம் அப்படியே இருக்கும். Okay. அதே dissolve ஆயிடும் போயிடும். சோ நீங்க அது என்ன பர்பஸ்க்கு? இமேஜின் நீங்க 6 இட்லி சாப்பிடுற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. வயிறு ஃபுல்லா ஆகுறதுக்கு. நான் வயிறு ஃபுல்லா சாப்பிடணும், ஆனா எனக்கு 6 இட்லி எங்க அம்மா வடவள்ளியில பண்ணி கொடுத்தாங்கன்னா 6 இட்லி சாப்பிடணும்னு வச்சுக்கிட்டா இப்போ உங்களால ஒரு 2 இட்லி சாப்பிடுறதே கஷ்டமா இருக்கும். கரெக்ட். கஷ்டமா இருக்கும் இந்த சென்ஸ் ஃபுல் ஆயிடும். சோ யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் ஸ்டமக். நம்ம எல்லாருமே எதுக்கு சாப்பிடுறோம்? ஹாப்பினஸ்க்கு சாப்பிடுறோம், ஹெல்த்துக்கு சாப்பிடுறோம், டெய்லி வாழணும். we should grow எல்லா பர்பஸ். பட் எப்ப ஸ்டாப் பண்ணுவீங்க? when we are overweight we eat less. நான் சாப்பிடு இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு பஃபே கொடுக்கிறேன், எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி. இதுக்கு பேரு satiety. Satiety is simple. எனக்கு enough the feeling of enough மனமே பொண்ணுங்கற மாதிரி this is அந்த simple satiety center block பண்றது எனக்கு போதும்னு நினைக்கிறது. That is being done with endoscopy and balloons and everything. Impeccable. Doctor, we were talking about நீங்க புது technologies பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, how endoscopy is helping patients lose weight and everything. But there's also another important fatal disease that we always get scared about, cancer இல்ல. But ironically ஒரு cancer patient உங்களை மீட் பண்றப்போ don't you think அவங்க stage 2 stage 3 கடந்து தான் வராங்க இல்லையா? That is also a reason where they don't get any symptoms. அது அவங்க மிஸ்டேக் கிடையாது. அவங்களுக்கு symptoms இல்ல, பெயின் இல்ல, அந்த 2-3 தாண்டினா தான் உங்களுக்கு அந்த வலி வருது. அப்புறம் என்னன்னு பார்த்து அப்புறம் முடிவெடுத்து ஹாஸ்பிட்டல் போலான்னு வர்றதுப்பெல்லாம் by the time it's 2 and 3. How do you think endoscopy is actually helping us detect cancer, and is there a possibility that we can actually detect cancer even if it enters before stage 1? Possible? முடியும். பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஏன்னா நீங்க கிளியரா ஒரு செக்மெண்டேஷன் கொடுத்துட்டீங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 4னு ஒரு செக்மெண்டேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ 2 பில்லியன் பீப்புள் இருக்கிற இந்த இந்தியால எத்தனை பேர் கரெக்டான டைமுக்கு போய் அவங்க ஒரு ஹெல்ப் தேடுறாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் போய் தேடுறாங்க. ஏன்னா இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி இது ஒரு ஹெல்த் ட்ரிவன் எக்கானமின்னு கிடையாது. அவுட் ஆஃப் பாக்கெட் நீங்க பணம் கட்டி ஒரு இடத்துக்கு போய் பாக்குறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித் பியூட்டிஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் தேர், பட் மக்களுக்கு அங்க போறதுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. பட் அவங்க சிம்டம்ஸ் அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க, இல்லாம இல்ல பொறுத்துட்டு இருப்பாங்க. சில பேருக்கு தினமும் அவங்க பாத்ரூம் போகும்போது பிளட் வருதுன்னு தெரிஞ்சும் பைல்ஸ் தான், ஒன்னும் இல்லை எனக்கு வெறும் மலச்சிக்கல் தான், நான் 2 வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு போதும் பொறுத்துட்டு போயிட்டு இருந்த ஜெனரேஷன் நம்ம அப்பா அம்மா ஜெனரேஷன், அவர் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன். இப்போ வித் ஆல் த டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங் பீப்புள் ஆர் மச் மோர் ஹெல்த் அவேர். இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியால கண்டென்ட் இது பாக்குறாங்க, தே நோ த அலார்ம் சைன்ஸ். ஸோ இதோட எண்டோஸ்கோப்பிங்கிறதுக்கு முன்னாடி தே ஷுட் நோ த அலார்ம் சைன்ஸ். இல்ல எனக்கு தலை வலிக்குதுன்னா சாதாரண ஒரு தலைவலிக்கும், ஐ ஹாவ் சம்திங் லைக் ஒரு பிளட் பிரஷர்னால வர தலைவலிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியணும். கரெக்ட். ஸோ அதுக்கு என்னோட நாலேஜ் லிமிடேஷன் எவ்வளோ நான் சோஷியல் மீடியாலயும் ஒரு பாட்காஸ்டர்னாலேயோ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னாலேயோ நான் தெரிஞ்சிட்டாலும் ஐ நீட் அ டாக்டர் டு சீக் ஹெல்ப். True. The concept of family doctorங்கிறது இந்தியால போயிடுச்சு unfortunately. But at least they should seek help early. Realize their symptoms. எனக்கு இது இருக்கு, எனக்கு இது பண்ணுதுன்னு தெரியணும். இப்போ ஒரு ஐடி செக்டர்ல இருக்கிற ஒரு பர்சன் யுஎஸ்ல இருக்காரு. I'll quote a simple example. He was losing weight. Okay. He thought that is because of his diet. Oh.
கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு. என்ன நினைச்சாரு, நான் ஹை ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டேன், எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு. டாக்டர் எக்ஸ் வந்து சோஷியல் மீடியால சொல்லிட்டாரு, ஃபைபர் எடுக்க சொல்லிட்டாரு. நான் ஃபைபர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐ எம் பெட்டர். ஹி கம்ஸ் பேக் டு இந்தியா, யூஷுவல் ஹோம் விசிட் வராரு. என்கிட்ட கால் பண்ணிட்டு, ஹலோ டாக், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஐ எம் லிட்டில் பிட், ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஆம். You won't believe, he was 37 when I saw him. So like, I didn't take him very seriously. So like, see, you come for a vacation, relax. When you go back, we'll plan something. One day before he's supposed to fly out, he came back. Like say, like done, all family. Good that he actually came back. I'm glad. Yeah. Same. We did this scopy, okay. right? We found cancer. Where inga? Perunkudalla, large intestine la, he had cancer. Which he was surprised, I was surprised. He was a normal working gentleman. Okay. Well placed in a company, doing very well. I said, don't worry, we'll take care. We have taken a biopsy. Ulla poi paathachu, cancer irukku paathachu. I was somewhere reassuring him, where we thought it will be oru cured nu solla mudiyadhu. We could do something about it depending on the stage. So I said, we'll take a biopsy. What we'll stage was he then? Solren. So biopsy edutittu we said, let's do a scan. Usually ellarku pandra mari oru scan pannalam. I was so surprised. He had, the cancer had spread everywhere. Liver, vairu fulla, ella இடத்துலயும் spread ஆயிருக்கு. Who will believe 37-year-old Tamil பையன் from Coimbatore who's gone abroad, developed cancer, and he's back here with hardly any symptoms. So he's stage 4. He's stage 4. By the time he was diagnosed, he was stage 4. See, luckily he had every economic situation for him to help. He's getting something on or immunotherapy mari, which are much more advanced therapies which are available to him. He's fortunately doing well even after 2 years. Okay. Is he cured of it? He's better. He's better. But of course, stage 4, best of drugs, best of medicines, quality of life improve panna mudiyum oliya, it can't be stopped. It can't be completely cured. This is rising. This is where we are allowed. This is exactly where we are allowed. Endoscopy as a tool, இப்போ வந்து ஜப்பான்ல, just to quote example, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து வேற நம்ம போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்குறோம், இது பண்ணோம். ஜப்பான் ஹேஸ் த ஹையஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் gastric cancer. அதாவது வயிறுல இரைப்பை சார்ந்த புற்றுநோய், உணவு குழாய் சார்ந்த புற்றுநோய், வெரி ஹை இன் ஜப்பான் ஃபார் சம் ஜெனடிக் ரீசன்ஸ். தே ஹாவ் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ், நேஷனல் ப்ரோக்ராம். நம்ம எப்படி இப்போ டிபி எராடிகேட் பண்ண, போலியோ எராடிகேட் பண்ற மாதிரி, தே டூ கேன்சர் எராடிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். In the sense, they screen. எல்லாரும் நீங்க ஒரு 35 வயசு ஆனா, 45 வயசு ஆனா நீங்க இந்த டெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ரெகுலர் ரூல். நீங்க அதை முடிச்சா தான் உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸே வரும், கவர்மெண்ட் கொடுக்கும். நீங்க அதை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்காது. யூஎஸ்ல இதே மாதிரி தான். அங்க வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல் சார்ந்த கேன்சர்ஸ், கொலோனிக் கேன்சர்ஸ் ஆர் வெரி ஹை. They have a national screening program after 45, every 5 years. 45 வயசு முடிச்சோன்னே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை you have to do a colonoscopy. இல்லைன்னா your insurance won't get covered. That's a system. Indiaல we have a system, but it's all privatized. It's all by per need basis. So we don't have a national level program. சரி, இந்த questions கேட்டா எல்லாரும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய country, is it practically possible? Our government is not any way short of any other governments. இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு இவ்வளோ ஸ்கோபிஸ் பண்ண முடியாது, பண்ற காலம் கிடையாது. லைக் சே இங்க வந்து பர்சனலா நாங்களே ஒரு, என்ன பொறுத்த வச்சுமே சொல்றேன், I do some 3,000 to 4,500 scopies every year. Okay. Every year. How many like doctors do we have? As an institution, every day we do almost 100 plus endoscopies, which is through the mouth, and அதாவது பெருங்குடல் பாக்குறதுக்கு கொலனோஸ்கோபின்னு சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் 20 to 30 நடக்கும் இங்க in a single hospital. But this is the max we can do. நான் இப்ப கோயம்புத்தூர்க்கே டெஸ்ட் பண்ணனும், கஷ்டம். Very கஷ்டம். கோயம்புத்தூர், சென்னைல metro, but what about like tier 2, tier 3 cities? Oh, that's another pain. Actually, we are very fortunate by our government and the predecessors. We have taken a lot of proactive steps. Even the current government has done so much proactive steps. இப்போ கோயம்புத்தூருக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். The private hospitals, the government hospitals எல்லாருமே சேர்ந்து கொலோனோஸ்கோபி ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். Okay. Together எல்லாமே. There is no private. What is colonoscopy actually? கொலோனோஸ்கோபிங்கிறது இப்போ நம்ம எண்டோஸ்கோபின்னு சொல்றது மேல் வழியா பண்றது, கீழ் நம்ம ஏனல் ஆரிஃபைஸ் வழியா பண்றதுக்கு பேரு கொலோனோஸ்கோபி. Okay. கொலோனோஸ்கோபி இஸ் சம்திங் தான் நிறைய பயப்படுவாங்க மக்கள். ஐயோ கீழ் வழியா டியூப் போட்டு பாக்குறது அதெல்லாம் கஷ்டம் டாக்டர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் நவ் ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி, இது எங்க பண்ண முடியும், பிரச்சனையே இருந்தாலும் எங்க பண்ண முடியும்னு கேட்டா, இப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் யூ ஹாவ்
people to do colonoscopies, be it surgeons, be it medical gastroenterologists, be it any specialty. There are a lot of people who are trained for this. Doctor, as a non-medico, so I have this personal question with you. Probably many of them who are watching this podcast might also have this. So எனக்கு ஒரு எனக்கு வந்து கேன்சர் இருக்கும்னு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்காது. பட் ஆனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல. இப்போ லைட்டா எனக்கு அந்த பயம் வருது. ஸோ என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புள் மேபி அந்த ஸ்டேஜ் 1லயே ஏர்லி டிடெக்ஷன்ஸ் பண்றதுக்கு நான் எப்போ எண்டோஸ்கோபி வரணும்? அதாவது என்ன மாதிரியான பேசிக் சிம்டம்ஸ், ஈவன் சிவியர் சிம்டம்ஸ் இல்லாம லைஃப் ஸ்டைல் சிம்டம்ஸ் இருந்தா I can go consult a gastro and then get an endoscopy done. எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க. Perfect question. இது வந்து எல்லாருக்குமே வர பயம். ஏதாவது நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கு கேன்சரா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். பட் எப்போ இருக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். லைக் சே இப்போ வந்து எல்லாரும் போய் எண்டோஸ்கோப் பண்ணுங்கிறதுக்கு நோக்கம் கிடையாது. எப்போ இது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கோ அப்பதான் வரும். லாங் ஸ்டாண்டிங் இன் தி சென்ஸ் ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்கள் பெர்சிஸ்டன்ட்டா வார கணக்குல எனக்கு இருக்கு. எனக்கு வார கணக்குல எனக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. வாட் இஸ் இருக்கு? என்ன இருக்கு சொல்றேன். ஓகே. இப்போ வந்து ஆர்கன் இது மாறுங்க. இப்போ இமேஜின் எனக்கு வந்து இப்போ எனக்கு வயிறு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. அதாவது எனக்கு ஒரு வயிறு எரிச்சல்னு சொல்லிக்கலாம். ஒரு அசிடிட்டி மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. இதுக்கு நான் உடனே எண்டோஸ்கோபி பண்ணணுமா? தேவையில்லை. I will call something called alarm symptoms. Alarm symptoms என்ன? என்னால சாப்பிடவே முடியல. சாப்பிட்டா எனக்கு பயங்கர வயிறு வலிக்குது. சாப்பிட்ட உடனே எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணிடுது. எனக்கு சாப்பிட்டா உடனே வலி வர்றது. எனக்கு அன்எக்ஸ்பிளைனபிள் வெயிட் லாஸ். இதெல்லாம் worst case வாமிட் வந்துருச்சு. ஆனா அது blood கலந்து வந்துருச்சு. It is just a small pause, doctor. இந்த symptoms எல்லாமே நமக்கு தெரியற symptoms. Correct. But will not be the patient not be in stage 2 or stage 3 by the time they come. இந்த சைம் வரும்போது இப்ப நான் சொல்ற அலார்ம் சிம்டம்ஸ் வந்துருச்சுனா ஏற்கனவே they would have been in higher stage. No, correct. Yeah. இது வந்து when they are alarm signs. இது வந்து red flag signs மாதிரி it is screaming. லிட்டரலா சொன்னோம்னா it's screaming. Weight loss ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, problem has hit the roof. அதுக்கு முன்னாடி கேக்குறது வந்துட்டு when you have little bowel disturbance, இப்ப எனக்கு வந்துட்டு there are some people who are saying எனக்கு I don't tolerate specific food substances, பட் நான் எல்லாமே கட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து பர்சிஸ்டன்ட்டா எனக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருந்துட்டே இருக்கு. நான் சாப்பிட்றேன், இதை அவாய்ட் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். பர்சிஸ்டன்ட் சிம்டம்ஸ் இருந்தாவே கெட் யோர் ஸ்கோபி டன். நான் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ங்கிறது இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே இருக்கு. எனிபடி who is watching this 50% will have this, or sometimes 80% will have this. ஆனா எங்க கிட்ட அவங்க வரும்போது they literally be not முழுங்கவே முடியாது. they will not be able to even swallow. அந்த அளவுக்கு சிவியரா வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. where we'll find ulcers, we'll find sometimes cancers also. So early recognition is the key. இதோட ப்ராப்ளமே செல்ஃப் மெடிகேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மக்கள் பண்ற தப்புன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒரு மாத்திரையோ ஏதோ ஒன்று மெடிக்கல்ல வாங்கிட்டு they get one over the counter drugs னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா ஒரு ஜெலுசெல் சம்திங் ஹோம் ரெமெடிஸ். நான் ஒரு ஜீரா ரைஸ் குடிச்சேன், ஏதோ ஒன்று குடிச்சேன், ஜீரக தண்ணி குடிச்சேன், ஹோம் ரெமெடிஸ் எனிதிங் பண்ணிட்டு they keep going on. பயம், ஹாஸ்பிட்டல் போனா ஏதாவது இருந்துருமோ, இல்லாத ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் எக்ஸ்பென்சஸ் ஆர் காஸ்ட். இந்த பயத்தை மீறி வரணும்னா தான் ஐ கீப் ரெக்வெஸ்டிங். இப்போ ஒரு சிங்கப்பூர்ல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவங்க அம்மா அப்பா இங்க இருப்பாங்க, ஊர்ல இருப்பாங்க. அவங்க இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வீடியோ கால் மூலியமாவோ ஆடியோ கால் மூலியமா சொல்லுவாங்க. சில டைம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லி ஏன் பையனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு விட்டுருவாங்க. By the time the boy or the girl comes back to home, இங்க திரும்பி வந்தோடனே அப்பதான் தம்பி என்ன அங்க ஜிம்மு கூட்டு போறியா, எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். திஸ் இஸ் யூஷுவல் சினாரியோ. நான் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, அதுக்கு முன்னாடியே whoever is watching the podcast, உங்க அம்மாவோ அப்பாவோ எப்படி இருக்காங்க, பேசிக் விஷயங்கள், எப்படி சாப்பிடுறீங்க, ஆல் ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா, வயிறு வலி ஏதாவது இருக்கா, நீங்க யாராவது வந்து லாஸ்ட் டைம் when did we ask the parents, உங்களுக்கு சாப்பிட்றதெல்லாம் ஓகேவா, எல்லாமே சாப்பிட்றீங்களா, நீங்க மோஷன் ஒழுங்கா போறீங்களா, யூரின் போறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா, நைட் ஒழுங்கா தூங்குறீங்களா, தூக்கத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருதா, எத்தனை தடவை நீங்க எந்திரிக்கிறீங்க, எதுக்காக எந்திரிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்டிருக்கோமா? அன்பார்ச்சுனேட்லி நோ. பட் இதெல்லாம் கேட்டாவே நம்ம கேன்சர் பேசிக்ஸை விட்டுட்டோம். இது வந்து ஹியூமன் எமோஷன் தானே, ஒரு கேர் தானே. நம்ம கேட்கிற இது விஷயம் இதெல்லாம் தான். நம்ம ஏன் போய் whichever unrelated விஷயங்கள் நிறைய பேசுறோம், ஃபினான்ஷியல் விஷயம் பேசுறோம், பட் இதை நம்ம பேசுறது இல்ல. So this starts from there. நீங்க கேட்ட கேள்வி ஸ்டேஜ் 1லயே ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறத நம்ம கேட்கணும். That is the first thing. So that is the first problem about it. செகண்ட் வந்து இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ல என்ன ஆயிடுதுன்னா மாஸ்க் பண்ணிடும்.
ஓகே நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம ஈஸியா மாஸ்க் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஸோ அதை மீறி நம்ம வந்து நான் எடுத்தோன்னே ஜெம்முக்கு வாங்க கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ப்ளீஸ் மீட் யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன்.